எல்லாரும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஒரு நாள் 10 தவளைகள் அடைக்கலத்தை தேடி மலை அடிவாரத்தில் போயிட்டே இருந்துச்சான். அப்போது 2 தவளைகள் தெரியாமல் ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ மேலே இருக்க தவளைகள் எல்லாருக்குமே என்ன பண்ணுதுன்னு தெரியல. குழியில் விழுந்த தவளைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. குழியில் இருக்க தவளை ரொம்ப நேரமாக குதிச்சு பார்க்குது. அதால் வெளியவே வர முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே இருக்க தவளைகள் எல்லாமே உங்களால் கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ளே இருந்து நிம்மதியாக இறந்துருங்க அப்படின்னு சொல்லவே இதை கேட்ட குழியில் இருக்க ஒரு தவளை மூச்சு திணறி அது இறந்தே போயிடுச்சு. இன்னொரு தவளை குதிச்சு முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சான். 8 மணி நேரம் கழிச்சு குதிச்சு அந்த இன்னொரு தவளை வெளியே வந்துடும்னு மற்ற தவளைகள் எல்லாமே நான் உன்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தோம், நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த தவளை சொல்லிச்சா, நீங்க என்னை டிமோட்டிவேட்டா பண்ணீங்க, எனக்கு சரியா காது கேட்காது, நீங்க என்னை என்கரேஜ் பண்ணீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த தவளை மாதிரி காது கேட்காம அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.